விஜய் இறங்கின உடனே நான் தான் அடுத்த சிஎம், திமுகவுக்கு ஒரே போட்டி நான் அப்படின்னாரு. பட் கிறிஸ்துமஸ்க்கு அப்புறமே பார்த்தா அந்த ஜனநாயகம் வெளில வரல. அப்புறம் சில ஒரு தனிப்பட்ட ஃபேமிலியில சின்ன பிரச்சனைகள், டிஎம்கே அவங்கள பெருசா வளர விடாம ஒரு கட்டுப்பாடு அங்கங்க வச்சுக்கிட்டே இருக்குங்க. இதெல்லாம் பார்க்க போகும்போது விஜய் ஒரு மாதிரி கொஞ்சம் சோர்ந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ அதனால கட்டாயம் சிஎம் வரதுக்குள்ள கனவை அவரே கொஞ்சம் தள்ளி போட்டிருப்பாரு. சரி, துணை முதலமைச்சராக வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? அது கட்டாயம் வாய்ப்பு இருக்கு, சிறந்த வாய்ப்பே இருக்கு. ஏன்னா கட்டாயம் சீமான் கூட போய் சேர மாட்டாரு, டிஎம்கே கூட போய் சேர மாட்டாரு. ஆனா காங்கிரஸ் வரும்ன்றது காங்கிரஸ் இப்ப திமுக போய் கூட சேர்ந்துருச்சுங்க. இப்ப அவரு கிளவரா சாணக்கியத்தனமா இருந்தாருன்னா தேசிய ஜனநாயக கூட்டணியில எனக்கு துணை முதலமைச்சரா நீங்க கொடுப்பீங்களா, நான் கட்சியில இணைகிறேன், எனக்கு 25 சீட் கிடைச்சாலும் போதும், இல்லை 30 சீட் கிடைச்சாலும் போதும், பட் எனக்கு துணை முதல்வர் போஸ்ட் கொடுக்க முடியுமா உங்களுக்கு அப்படின்னு பேரம் பேசினான்னு வச்சுக்கோங்க, கட்டாயம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுக்கு பாரதிய ஜனதா கட்சியும் ஒத்துப்பாங்க, எடப்பாடி அண்ணனும் ஒத்துப்பாரு. இதுதான் அடுத்த சாணக்கியத்தனமான மூவ். அப்படி பண்ணிட்டாருன்னா திமுகவுக்கு செக்மேட், ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லடா தம்பி அப்படின்னு சொல்லிடலாம். வாழ்க பாரதம், வளர்க தமிழ், ஒளிவிட்டு